Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல go to ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்டிஜர்ல இருக்கிற டிஜிட்ஸை சம் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கிறதுனால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். stdio அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதை நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம். நான் இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள் n அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது நம்ம கொடுக்க போகிற இன்டீஜரை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக sum அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக r அப்படிங்கிற வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த நம்பர் அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இன்டிஜரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %d அதனால் %d அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை go to ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை நான் 10ஆல் டிவைட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிள்லேயே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த n இருக்க வேரியபிளில் இருக்க வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை மட்டும் r அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். r = n %sin 10 அப்படிங்கிறது கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிமைண்டர் ஸ்டோர் ஆகும். அதாவது n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய கடைசி டிஜிட் என்னவோ அது நமக்கு ரிமைண்டராக ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் sum அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் r அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை நான் கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா go to ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். go to அப்படி அதாவது அந்த கோட்டுவில் நேம் எந்த நேம் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த நேம் எங்கே கொடுக்குறோமோ அதில் வந்து மறுபடியும் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேன்எஃப் கீழே அந்த அப்படிங்கிற அந்த கோட்டு நேமை கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும், நமக்கு ஸ்டாப் ஆகாது. நமக்கு பார்த்தீங்கன்னா அது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதோட நமக்கு ஸ்டாப் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது, இடத்துல if அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். n ≠ 0 அதாவது n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 0வா இல்லாத வரலும் நமக்கு இந்த go to ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால் இந்த இடத்துல if கண்டிஷனில் n ≠ 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் இப்போ எக்ஸாம்பிள் 3 டிஜிட்ஸ் இருந்தால் நமக்கு இந்த 3 டிஜிட் ரன் ஆகும். அப்போ ஒவ்வொரு டிஜிட்டை நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஃபைனலாக இருக்கிற 3 டிஜிட்ஸும் நமக்கு 1 by 1 ஆட் ஆகி சம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அத்தனை டைம்ஸ் இந்த go to ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபைனலாக printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த டோட்டல் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். சம் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஈக்குவல் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் இன்டிஜர் டைப்பில் இருக்கும். அதனால் %d அப்படிங்கிற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். சம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா getch ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இதில் கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் நான் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்ஸில் இருக்க அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அதாவது 1 + 2 நமக்கு 1 + 2 3 3 + 3 6 நமக்கு அந்த டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். அதேமாதிரி நான் 4 டிஜிட் கொடுத்தாலும் அந்த டிஜிட்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு கவுண்ட் பண்ணிடும். 1 2 3 4 அப்படின்னு 4 டிஜிட் வேல்யூ கொடுக்குறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அதில் இருக்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது கம்ப்யூட்டர் டுட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.